இது இவ்வாறு இருக்கின்ற போது இலங்கை வரலாற்றில் இதுவரை காலமும் கொலை சந்தேக நபர் மறியலில் இருக்கும் போது அவரது உறவினரான இரத்த உறவாக கருதப்படக்கூடிய தாய் தந்தை அல்லது அவர் வழி சொந்தங்கள் யாரும் இறந்திருப்பார்களேயாக இருந்தால் நீதிமன்றத்தில் முன் அனுமதியை பெற்று சிறைச்சாலை உத்தியோகத்தர்கள் அழைத்து செல்வது இலங்கை சட்டக்கோவையின் ஏற்பாடு. அதற்கு முப்பால் இதுவரையில் போலீசாரும் அதனோடு உதவியாக செல்வது ஒரு மரபாக பின்பற்றப்பட்டு வந்திருக்கின்றது. அது மனிதாபிமான நடைமுறை. ஆனால் ஒரு நபரை கொலை செய்த குற்றம் சாட்டப்பட்ட நபரை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்த சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் மரணச் சடங்குக்கு அழைத்து செல்லப்பட்டமை என் அறிவு கட்டிய வரையில் இலங்கையின் நீதிமன்ற வரலாற்றில் இடம்பெறவில்லை. இந்த குறித்த சம்பவத்தோடு தொடர்பான, அதாவது கொலை செய்யப்பட்ட நபர் மீது சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டிருக்கக்கூடியவர் அழைத்து சென்றமை இங்கு என்னுடைய அறிவு கட்டிய வரையில் அவ்வாறு இருக்கவில்லை. கொலைக்கு காரணமானவர் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் கைது செய்யப்பட்டவரை அழைத்து செல்லுகின்ற போக்கில்லை. என்ன காரணம் என்றால் சட்ட ரீதியாக சில காரணங்கள் முன்வைக்கப்படுகின்றது. பிரதான காரணம் சந்தேக நபரின் பாதுகாப்பு. குறித்த சந்தேக நபர் பாதுகாப்பு கருதி அழைத்து செல்லப்படுவதில்லை. யாரை அவர் கொலை செய்தார் என குற்றஞ்சாட்டப்பட்டாரோ அவரது மரணச் சடங்கில் அழைத்து செல்வது வழக்காறு அல்ல. இது வழக்காறு, சட்டம் அல்ல, வழக்காறு அல்ல. எனவே யாழில் நடந்தது நீதிமன்ற கட்டளையா அல்லது நீதிமன்ற கட்டளை இல்லாதபடின் போலீசார் எதேச்ச அதிகாரத்துக்கு செயற்பட்டனரா அல்லது இது தொடர்பில் யாழ் போலீசார் அல்லது யாழ் மாவட்ட போலீஸ் தலைமையகம் இது தொடர்பில் முறையான விளக்கம் வழங்க வேண்டிய கடப்பாடு இருக்கின்றது. இது போலீசாரின் நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டது. மேலும் சட்டத்தரணி ஒருவருக்கு நீதிமன்றத்தில் மட்டும்தான் அவருடைய கடமை அல்லது வேலை இருக்கின்றதை ஒழிய வீதியில் அல்ல. வீதியில் அல்லது பொது இடத்தில் அவர் ஒரு சாதாரணமான பொதுமகனாக கருதப்படுவார். அவ்வாறு நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டு ஒரு சமூக மட்டத்தில் பிரதானமாக பேசப்படுகின்ற ஒரு விடயத்தை சட்டத்தரணி நீதிமன்றத்துக்கு வெளியில் கையில் எடுப்பாராக இருந்தால் அதில் பல உள்நோக்கங்கள் கற்பிப்பதற்கு வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. இது தொடர்பில் பொதுமக்களாகிய நீங்களே முடிவெடுத்துக் கொள்ளுங்கள். படுகொலை செய்யப்பட்ட பேராசிரியரின் மரணச் சடங்கில் கலந்து கொள்வதில் அவர் குற்றஞ்சாட்டப்பட்ட மகள் கலந்து கொள்வது தொடர்பில் நீதிமன்றம் ஏதாவது அறிவுறுத்தல்கள் அல்லது அது தொடர்பிலான ஏதாவது கட்டளைகள் பிறப்பிக்கப்பட்டிருக்குமாக இருந்தால் மதிப்புக்குரிய நீதிமன்றம் தொடர்பில் யாரும் விமர்சிக்கவோ அல்லது அது தொடர்பில் கருத்துக்கள் தெரிவிப்பதோ பொருத்தமற்றது. அதனை கூறுவது முடியாது என்று சொன்னால் நீதிமன்றம் ஏதோ ஒரு அடிப்படையில் அதனை செய்திருக்கிறது. அது இங்கு நீதிமன்றத்தினுடைய நிலைப்பாடு எங்கு இந்த செய்தி பதிவேற்றப்படும் வரைக்கும் எங்கும் தேடிய போது கிடைக்கவில்லை. இது நீதிமன்ற நியாயாதிக்கத்துக்கு உட்பட்ட விடயம் இப்போது கூறியது.